நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ன்றது உடம்புல செய்யப்படுறது. அப்போ அதில் ஆனாலும் ஆர்ஜினின் ஒரு அமினோ ஆசிட் உடம்புல உண்டாக்கப்பட்டாலும் அதில் இருக்கிற அது சில வேளை வருத்தம் நோய் வாய்ப்பட்டு இருக்கும் போது அந்த ஆர்ஜினின் அளவு குறைவாக இருந்ததுன்னா அந்த நோய் தடுப்பு சக்தி அதில் குறையும். அப்போ ஆர்ஜினினை அதில் உணவில் எடுத்தால் இந்த நோய் மாறுறதுக்கு இலகுவாக இருக்க வேண்டும், புண்கள் ஆறுறதுக்கு இலகுவாக இருக்க வேண்டும் சொல்லப்படுகிறது. அடுத்தது அந்த ஆர்ஜினின் உள்ள உணவுகள் என்னன்னு சொல்லியிருக்கிறார். பிறகு லிப்பிட்ஸ்ன்னு சொல்லிப்பட்டு லிப்பிட்ஸை பிரிக்கிறார். அந்த மோனோ அன்சச்சுரேட்டட், சச்சுரேட்டட், அன்சச்சுரேட்டட், பொலி அன்சச்சுரேட்டட் சொல்லி எல்லாம் பிரித்து வடிவாக விளக்கம் கொடுக்குறார். கொஞ்சம் கடினமாக இருக்கலாம், ஆனாலும் திருப்பி திருப்பி நீங்கள் வாசித்தால் இதை பற்றி நீங்கள் விளங்கும் கூட. அடுத்தது ஒமேகா ஃபேட்டி ஆசிட் ரெண்டும். மற்றது கொலஸ்ட்ரால் கொழுப்புகள் கட்டாயம் எங்கள் உடம்புக்கு தேவை என்றும். கொலஸ்ட்ரால் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டால் உணவால் வர்றது இல்லை, ஆனால் டிரான்ஸ்ஃபெட் என்று சொல்லி அந்த அதுகளை சாப்பிட்றதாலேயும் கார்போஹைட்ரேட் அந்த ரிஃபைன் கார்போஹைட்ரேட்டில் சாப்பிட்றதாலேயும் தான் இது கூட கொலஸ்ட்ரால் ஆக்களுக்கு வருது என்பதையும் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார். மற்றது எல்லா விட்டமின்ஸை பற்றி சொல்லியிருக்கிறார், விரிவாக சொல்லியிருக்கிறார். விட்டமின் பி, சி, ஒவ்வொரு விட்டமின் குறைபாட்டாலே என்னென்ன வருத்தம் வருகிறது என்றும் என்னென்ன சாப்பாடுகளில் அந்த விட்டமின்ஸ் இருக்கிறது, இந்த விட்டமின்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் விட்டமின் பி, சியும் வாட்டர் சொலிபிள் என்றும் ஏடிஇகே ஃபேட் சொலிபிள் விட்டமின் என்றும் பிரிக்கப்படும். அந்த ஏடிஇகே உடம்புல உணவுல இருந்து உறிஞ்சப்படுறதுக்கு ஆயில் தேவை, எண்ணெய் தேவை. அப்போ அதுக்காக எங்கள்ட பாரம்பரிய உணவுகளில் தாளிக்கிறது பற்றி வடிவாக சொல்லியிருக்கிறார். தாளிக்கிறதால அந்த விட்டமின் ஏடிஇகே உறிஞ்சப்படும் கூட. விட்டமின் பி என்றது B1 விட்டமின்ல விட்டமின் பி சாதிகள் இருக்குது. விட்டமின் B1 அரிசியில் இருக்கிறதுண்டும் தவிடு நீக்கப்பட்ட அரிசி சோறு சாப்பிடும் பொழுது பெரி நோய் என்றது வந்தது முந்தின காலத்தில் என்றும். அந்த B1 விட்டமினை அந்த சிவப்பு அரிசியில் விட்டமின் B1 இருக்கிறத பற்றியும், நாள் அடைந்த அரிசியில் அந்த தைமினேஸ் என்ற ஒரு என்சைம் இருக்கிறபடியால் அது அழிஞ்சு போடுது. அதுக்காகத்தான் எங்களோட முன்னோர் புழுங்கல் அரிசியாக செய்ததையும் சொல்லியிருக்கிறார். அப்போ புழுங்கல் அரிசியாக செய்யும்போது விட்டமின் B1 குறைபாடு குறைகிறது, இல்லாமல் போகும். அடுத்தது விட்டமின் சி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் என்று சொல்லியிருக்கிறார். என்னென்ன சாப்பாடுகள் பழங்கள் இருக்கிறத சொல்லியிருக்கிறார். விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்டாகவும் புண்கள் மாறுறதுக்கும் ஈஸி ப்ரூசிங்கை குறைக்கிறதுக்கும் இது பாதிக்கப்படுது. விட்டமின் சி உதவுகிறது. மற்றது அடுத்த ரெண்டாவது சாப்டர் அதே போல் கால்சியம், மெக்னீசியம் என்ற தாது உப்புகளை பற்றியும் சொல்லியிருக்கிறார். அது என்னத்துக்கு தேவை, என்னென்ன சாப்பாடுகளில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். முதலாவது சாப்டரில் அது நடந்தது. ரெண்டாவது சாப்டரில் தாவர இரசாயன பொருட்கள் என்று சொல்லியிருக்கிறார். அந்த தாவர இரசாயன பொருட்கள் தாவரங்கள் தங்களை பாதுகாப்புக்காக அது செய்திருக்கிறது. அந்த பாதுகாப்பு செய்கிறது அதே நேரத்தில் இனத்தை பரப்புறத்துக்கும் அது உதவியாகிறது. ஆனால் அதே நேரத்தில் அந்த ரசாயன பொருட்கள் உணவு ஆகவும் அதே நேரத்தில் நோய்கள் மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கிறார். அதில் 1-2 சொல்லுவன்.
டெர்பீன்ஸ் சொல்லி மொனோடெர்பீன்ஸ், எலும்பிச்சம் பழத்தோல், துளசி அதுகளில் இருக்கிறதாகவும் அதில் இருக்கிற அது வந்து ஒரு ஆன்டி நியூட்ரியன்ட் இந்த பக்க விளைவுகளை குறைச்சு உணவை சமபாடு அடைக்க செய்கிறதாகவும் சொல்லியிருக்கிறார். மற்றது ஆன்டி கேன்சர் ஆன்டி ஆக்சிடென்ட் அதுகளாக வேலை செய்யும். செஸ்குவே டெர்பின்ஸ் இஞ்சியிலையும் மஞ்சள்லையும் இருக்கிறது. அது பிளட்டை தின் பண்ணி ஹார்ட் அட்டாக் மற்றது ஸ்ட்ரோக் அதுகள் வர்றதை கொஞ்சம் தடுக்கிறதாக சொல்லியிருக்கிறார். மற்றது டைடெர்பின்னு சொல்லி கேரட் மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் உள்ளது. அது ஈரலுக்கும் கொலாஜின் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் உதவி செய்கிறது, ஸ்கின் செல்ஸை உருவாக்குறதுன்னு சொல்லியிருக்கிறார். மற்றது மூன்றாவது சாப்டர்ல சொல்லியிருக்கிறார் ஆன்டி நியூட்ரியன் பற்றி. ஆன்டி நியூட்ரியன் வந்து ஒரு அவசியமான உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு இது. ஆன்டி நியூட்ரியனால தான் எங்களுக்கு எத்தனையோ பேருக்கு ப்ளோட்டிங், அப்டோமினல் ப்ராப்ளம், மற்றது டயரியா, இந்த குரோன்ஸ் டிசீஸ், அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் அப்படிப்படி வந்து கணக்க நோய்கள் எங்களோட ஆக்களுக்கு இருக்குது. அதுக்கு காரணம் வந்து இந்த ஆன்டி நியூட்ரியன். அந்த ஆன்டி நியூட்ரியன் பற்றி வடிவாக இவர் விளக்கம் சொல்லுறார். கிளைக்கோசினேட்டில் வந்து அதுகளும் பிளான்ஸ் வந்து ஆன்டி நியூட்ரியனை உண்டாக்குறதுக்கு காரணம் தங்களை நுண்ணுயிர்களாலேயும் மிச்ச விலங்குகளாலேயும் பாதுகாக்கிறதுக்காக. ஆனால் அதே நேரத்தில் எங்களுக்கு நாங்கள் எடுக்கும்போது அது நன்மைகளையும் செய்யுது, அதே நேரத்தில் சில தீமைகளையும் செய்யும். அப்போ கிளைக்கோசினேட் என்ற சாமான் அயோடின் அப்சார்ப்ஷனை குறைக்குது. அப்போ ஹைப்போதைராய்டிசம் வர சான்ஸ் இருக்குது. அப்போ ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறார்கள் அந்த அயோடின் இந்த கிளைக்கோசினேட் உள்ள சாப்பாடுகளை கொஞ்சம் குறைவாக சாப்பிட வேணும், தவிர்க்காமல் கொஞ்சம் குறைவாக சாப்பிடலாம். அந்த கிளைக்கோசினேட் இருக்கிற சாப்பாடுகள் என்னென்னு சொல்லியிருக்கிறார். முட்டைக்கோவா, சாதி அதுகளில் இருந்து அதில் இருக்குது. அதே நேரத்தில் அது இந்த நன்மைகள் ஹைப்போதைராய்டு வராமல் அதை தடுக்கும். ஏன்னா அயோடின் இந்த அளவை குறைக்கிறபடியாக ஹைப்போதைராய்டை குறைக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் எங்களோட பாரம்பரிய உணவில் கூழ் காய்ச்சும் பொழுது அதில் இருக்கிற கடல் சாப்பாடுகள், கடல் மீன் அதுகளில் கணக்கு அயோடின் இருந்தால் அந்த அயோடின் வந்து கூட இருக்கும். அதால் அதை குறைக்கிறதுக்கு முருங்கம் இலை அதுகளை போட்டு அதால் அந்த அயோடின் அளவை குறைப்படுகிறது சொல்லியிருக்கிறார். அப்போ எங்களோட முன்னோர் அவைகளுக்கு தெரியாமலே அந்த கூழ்களுக்கு முருங்கம் இலை அதுகள் போட்டு செய்திருக்கிறார்கள். மற்ற இந்த நன்மைகள் வந்து ஆன்டி ஆக்சிடென்டாக பாவிக்கப்படுது. ஆன்டி ஏஜிங், முதிர்ச்சி அடையாமல் ஏஜை குறைக்கிறதுக்கு உதவி செய்து, கேன்சரை தடுக்குது, கேன்சர் செல் அப்போப்டோசிஸை குறைக்கிறது, ஃப்ரீ ரேடிக்கல் உண்டாக்குது, மற்றது ஹைப்போதைராய்டிசை குறைக்குது, லிவர் ஹெல்த்துக்கும் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்புறம் இன்னொரு இது வந்து லெக்டின் தான் அந்த ஒரு பெரிய ஒரு ஆன்டி நியூட்ரியன். இது சில உணவுகள் இருக்கிறது. அந்த உணவுகள் உதாரணமாக வீட், ராய், பாலி அதுகளில் இருக்கிற லெக்டின் வந்து அது சொல்கிறது குளூட்டின். அப்போ அந்த குளூட்டின் ஒரு ஆன்டி நியூட்ரியன். அந்த குளூட்டின் என்ன செய்யும், எங்கள்ட குடலில் இதை வந்து மியூக்கஸ் மெம்பரேனை இரிட்டேட் பண்ணும். அப்போ இரிட்டேட் பண்ணுறதாலேயும் அந்த குடலில் இருக்கிற சிறுகுடலில் இருக்கிற சடமுலைகள் பிளட்டின் பண்ணப்பட்டு அதால் உணவுப் பொருட்கள் உறிஞ்சுறதை குறைக்கிறது. அப்போ அப்படி உறிஞ்சுறதை குறைக்கிறதால எங்களுக்கு அனீமியா, அயன் டெஃபிஷியன்சி அனீமியா, ஆட்டோமியூன் டிசீஸ் அதுகள் எல்லாம் வரும். அதே நேரத்தில் பிளட் அண்ட் மியூக்கஸ் டயரியா வருது. அப்போ அந்த ஆன்டி நியூட்ரியன்ட்டை நாங்கள் குறைக்க வேண்டும். அப்போ
பார்லி, ரை, பிரெட், பீட் அதுகளை சாப்பிடும்போது அதுகளில் இருக்கிற குளூட்டின் தான் இதுக்கு காரணம். ஆனால் எங்களோட பாரம்பரிய உணவில் இருக்கிற அரிசியில் குளூட்டின் இருந்தாலும் அது எங்களுக்கு பாதிக்கிறது இல்லை. அப்போ ரைஸ் இஸ் பெட்டர் தேன் வீட் ப்ராடக்ட்ஸ் அதுகளை எல்லாத்தையும் தருவேன்னு சொல்லியிருக்கிறேன். மற்றது லெக்டினால ஒரு நன்மையும் இருக்குது. அமினக்கெண்ணெயில் உள்ள ரெய்சின்ன்ற இது வந்து மென்சவ என்ன சிறுகுடலின் மென்சவ்வை இரிட்டேட் பண்ணி அதை நீரை சுரந்து அது டயரியாவை உண்டாக்கும். அப்போ அப்படி டயரியாவை உண்டாக்குறதால மலச்சிக்கலுக்கு அது உதவுகிறதாகவும், அதே நேரத்தில் மில்க் செக்ரீஷனுக்கு இப்போ லக்டேட்டிங் மதர்ஸுக்கு உதவுறது என்றும், அது இந்த இலைகள் அம்மனுக்கு இலைகளை பிரெஸ்டில் வைக்கிறதால மில்க் செக்ரீஷனை கூட்டுறதுன்னு சொல்லப்படுது. இன்னொரு ஆன்டிநியூட்ரியன் வந்து ஒக்சலேட்னு சொல்லப்படுது. ஒக்சலேட் வந்து சில இலைகள், சில கீரை வகைகளில் இருக்கிறது. இப்போ ஒக்சலேட்டால் பெரிய நன்மைகள் அவ்வளவு இல்லை என்றும் தீமைகள் தான் கூட இருக்குது. கவுட்டை உண்டாக்கலாம், கிட்னி ஸ்டோன்ஸ் வருது, அதே நேரத்தில் கவுட்டு, மற்றது கவுட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் வருது. அப்புறம் மைக்ரோபயோம் ஒக்சலேட் வந்து குட் மைக்ரோபயோமை குறைக்கிறது என்றும் டைஜஸ்டிக் ப்ராப்ளத்தை அதால் உண்டாக்குறது. ஆனால் அதே நேரத்தில் எங்களோட பாரம்பரிய உணவில் பழப்புளி போட்டு காய்ச்சும் பொழுது எத்தனையோ இந்த இலகரி, இந்த குழம்பு அதுகளுக்கு பழப்புளி போட்டு காய்ச்சும் பொழுது அதில் இருக்கிற ஒக்சலேட் இந்த அளவை குறைக்கலாம்னு சொல்லப்படுது. அப்போ ஒக்சலேட் இருக்கிறபடியே அதை தட்டி விடாமல் பழப்புளி அப்படி போட்டு சாப்பிட்றதால அந்த ஒக்சலேட்டை நாங்கள் குறைக்கலாம். அடுத்தது ஃபைட்டிக் ஆசிட் என்ற இன்னொரு ஆன்டிநியூட்ரியன். அது இந்த தீமை வந்து கால்சியம், அயன், மெக்னீசியம் அது இந்த அப்சோர்ப்ஷனை குறைக்கிறது. அந்த நன்மைகள் வந்து பிளட் சுகரை குறைக்குது, கால்சியத்தை குறைக்கிறதால கிட்னி ஸ்டோனை குறைக்குது. இனோசில் சிட்டோல் என்ற ஒரு பதார்த்தம் இருக்கிறது, அது பிளட் வெசலில் போகிற கல்சிஃபிகேஷனை குறைக்கிறது. அதோட ஹார்ட் வேல்வில் வர்ற கல்சிஃபிகேஷனையும் குறைக்கிறது. என்றபடியாக ஃபைட்டிக் ஆசிடில் நன்மையும் இருக்கிறது. மற்றது சப்போனின் என்றது இன்னொரு ஆன்டிநியூட்ரியன். அது இந்த நன்மைகள் கொலஸ்ட்ரோலை குறைக்குது என்றும், பிளட் குளுக்கோஸை குறைக்குது என்றும், காம் த மைண்ட் என்றும், கிட்னி ஸ்டோன்ஸையும் டென்டல் கேரிஸ் வராமல் தடுக்கிறத பற்றியும் சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த தீமைகள் பொட்டாசியத்தை குறைக்கிறபடியால் சோடியம் கூடி அதால் பிளட் ப்ரெஷர்கள் வர இருக்கு. இன்னொரு ஆன்டிநியூட்ரியன் டேனின். டேனின் வந்து டீயில் இருக்கிற சாமான். அது இந்த நன்மைகள் அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்டாகவும் லிவர் ஹெல்த்துக்கு உதவி செய்கிறதாகவும் கேன்சர் நோய்களை குறைக்கிறதாலும் சில வைரஸ்களையும் ஃபங்கஸையும் குறைக்கிறதாகவும் இருக்கிறது. அப்படி இந்த இப்படி அதே நேரத்தில் இன்னொன்று இருக்குது ட்ரிப்சின் புரோட்டியஸ் இன்ஹிபிட்டர்ஸ் என்று. அப்போ எல்லா அந்த ஆன்டிநியூட்ரியன்ட் இதுகளையும் எப்படி சில சமையல் முறைகளால் நாங்கள் அதை இந்த இதை வலிமையை குறைக்கலாம். உதாரணமாக குக் பண்ணும்போது விதைகளையும் சீட்ஸையும் நட்ஸையும் மற்றது இந்த பீன்ஸ் அதுகளை சோக் பண்ணுற கன நேரம் சோக் பண்ண வைக்கிறதாலேயும் ஸ்ப்ரவுட் பண்ணுறேன்னு சொன்னால் முளைக்க பண்ணி சாப்பிட்றதாலேயும் ஹை ஹீட்டில் குக் பண்ணுறதாலேயும் ரோஸ்ட் பண்ணுறதாலேயும் அது பிக்கிள் பண்ணுறதாலேயும் அந்த ஆன்டிநியூட்ரியன் அளவை குறைக்கலாம் நாங்கள். நாலாவது சாப்டரில் துப்புரவான உணவுகளை பற்றி, துப்புரவாக உணவு இல்லாட்டால் வேறு நோய்களை பற்றி சொல்லியிருக்கிறார். அடுத்தது 5வது சாப்டரில் டீட்டெயிலாக ரைஸ் உணவு, எங்களுடைய பாரம்பரிய உணவு ரைஸில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்லி விட்டமின் B1, B2, B3, B6 அதோட விட்டமின் E அதெல்லாம் இருக்கிறபடியா இந்த விட்டமின் E வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்டாகவும் ஆன்டி கேன்சராகவும் ஆன்டி ஏஜிங்காகவும்
ஹெல்ப் பண்ணுது. அதே நேரத்தில் மென்ஸ்ட்ரேஷனையும் ரெகுலேட் பண்ணுது சொல்லப்படுது. அந்த ரைஸ் அரிசி பொறி தண்ணி என்றும் நெல்லு பொறி தண்ணி என்றும் ஆயுர்வேதத்தில் அந்த காலத்தில் கொடுத்தவர்கள். அந்த இது அதால செமிப்பாடைகிறதுக்கும் அந்த நோயெல்லாம் மாற்றுறதுக்கு அது உதவியாக இருந்தது முந்தின காலத்தில். ஜிஞ்சரால் வர்ற இதுகள் நோசியா, வாமிட்டிங் அதெல்லாம் குறைக்க வேண்டும், இன்ஃப்ளமேஷனை குறைக்க வேண்டும், கொலோரெக்டல் கேன்சர் அதுகளை குறைக்கிறதுக்கும், மூட்டு வியாதிகளுக்கு ஒத்தலம் போல பிடிக்கிறத பற்றியும் கதைச்சிருக்கிறார். அப்புறம் மஞ்சளை பற்றி கதைச்சிருக்கிறார். மஞ்சள் லிவர் ஹெல்த்துக்கும் ஆர்த்ரைட்டிஸுக்கும் கேன்சரை குறைக்க வேண்டும். மிளகு கேன்சரை குறைக்கிறது, அஸ்மாக்கு, ஆர்த்ரைட்டிஸுக்கு, டயபிட்டிஸ், சொராசிஸ் அதெல்லாம் குறைக்கிறத பற்றி சொல்லியிருக்கிறார். நச்சீரக இந்த நன்மையை பற்றியும் வெந்தயத்தின் நன்மையை பற்றியும் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த புத்தகத்தில், இந்த ஒரு சின்ன ஒரு புத்தகத்தில் அவ்வளவு விஷயங்களும் அடங்கி இருக்குது. அதை நீங்கள் வடிவை திருப்பி நீங்கள் வாசிச்சிங்கன்னா எல்லாமே அதில் அடங்கி இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஃபுட் அஸ் மெடிசின் என்று தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு பாடப்புத்தகமாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக் இதுவும் இருக்குது. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு உங்களை கிச்சனில் வச்சுருக்க வேண்டிய ஒரு புத்தகம். இப்போ நீங்கள் இஞ்சியை பற்றி அறியணும், எனக்கு இன்றைக்கு வயிற்று குத்துது, என்ன காரணமாக இருக்கலாம்ன்றா நீங்கள் புத்தகத்தை பார்த்துட்டு சொல்லலாம். எந்த சாப்பாடு இப்போ உளுந்து, பயறு, கடலை அதுகளை வடிவாக சோக் பண்ணாமல், வடிவாக குக் பண்ணாமல் சமைச்சோம்டா அதுகள் வயிற்று நோய் அதுகளை உண்டாக்க வேண்டும். அப்போ இந்த புத்தகத்தை நான் நினைக்கிறேன் ஈவன் இயர் 9, 10 ஒரு பாடப்புத்தகமாக எல்லாருக்கும் கட்டாயமாக ஒரு வச்சிருந்தால், இப்போ சிலோனில் தமிழ் படிக்கிற இடம் ஸ்கூல்ஸில் இது வச்சிருந்தால் பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகள்லேயே அவளுக்கு உணவை பற்றி தெரிய வரும். இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு அவை போக மாட்டேனான் அப்படின்னு சொன்னான். அப்போ அது கட்டாயம் ஒன்று முக்கியமானது. அதே நேரத்தில் நான் சொல்லுவேன், இந்த புத்தகத்தை நாங்கள் கிஃப்டாக கொடுக்கலாம். இப்போ நோயாளிகளை பார்க்க போகும்போது இந்த புத்தகத்தை கொடுத்தா அவைகள் பெட்டில் இருக்கக்குள்ளே அதை பற்றி வாசிப்பினோம். அதே நேரத்தில் அந்த நியூட்ரிஷனை பற்றி, எங்களோட உடம்பை பற்றி டாக்டர்ஸுக்கு பெருசாக தெரியாது. நான் டாக்டராக இருக்கும்போது நாங்கள் இந்த நியூட்ரிஷனை படிக்கவே இல்லை. அப்போ உங்களை போல தான் எங்களுக்கும் அந்த நியூட்ரிஷன் நாலேஜ் அதே அளவு தான். ஆனால் இந்த புத்தகங்களில் இந்த புத்தகத்தில் எல்லாமே தொகுக்கப்பட்டு 97 பேஜில் இவ்வளவு இதுவும் அடங்கி இருக்குது. ஸோ ஐ வில் சே இந்த புத்தகத்தை எல்லாரும் கட்டாயம் வச்சிருக்க வேண்டியது புத்தகம். ஆனால் விலங்கு இல்லையன்று இந்த முதல் ஸ்டார்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் சயின்ஸ் படிக்காத ஆட்களுக்கு. ஆனால் நீங்கள் திருப்பி வாசிச்சிங்கன்னா புதுக்க ஒவ்வொன்றும் கண்டுபிடிப்பீங்க. உணவே மருந்துண்டு இது இந்த புத்தகம் சொல்லிடுறோம். தேங்க்யூ நித்தி.